ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரிலாம் அசிங்கமாக நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தோக்குறாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரா பாபர் அசம் மற்றும் முகமது ரிஸ்வான் நம்பி மட்டுமே டீம் இருந்தால் இந்த மாதிரி தான் நிலைமைன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாழ்க்கை அழிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லலாம், அதிரடி வீரர்னு சொல்லாங்க. அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து எதிரான சீரீஸ் தோற்றது குறித்து ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அதிரடியாக அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நியூசிலாந்து எதிராக பார்த்தீங்கன்னா 4-1 சொல்லிட்டு தொடர இழந்துட்டாங்க பாகிஸ்தான் அணி. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி தோத்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப ஈஸியாக தோக்குறாங்க, அதனால தான் எங்களால் பார்க்க முடியல. ஒரு பெரிய டீம்னா டஃப் கொடுக்கணும், அதுவும் நியூசிலாண்டில் போய் விளையாடுறாங்க. ஓகே தான், நியூசிலாண்டோட பி டீம் சொல்லாங்க. அந்த மாதிரி டீமுக்கிட்ட போயிட்டு இவ்வளோ சொதப்பனான கிரிக்கெட் விளையாடுறாங்க. நியூசிலாண்டில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யாருமே கிடையாது. அவங்கக்கிட்டே இந்த மாதிரி தோக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வெறும் பாபர் அசம் முகமது ரிஸ்வான் நம்பி மட்டும் டீமை வச்சுருந்தா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாழ்க்கை இதோட அழிவுக்கு வருங்க. ஏன்னா நாங்கள் இருந்த காலத்தில் எவ்வளோ பேட்ஸ்மேன்கள் குவாலிட்டி இருந்தாங்க, அடுத்தடுத்த டீம் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ பாகிஸ்தான் பார்க்கறதுக்கு எந்த ஒரு அணியும் பயப்பட மாட்டுறாங்க, ரொம்ப ஈஸியாக போயிட்டாங்க. நேபாள், யூஎஸ்ஏ அது போல் ஆடுறாங்க, ஜிம்பாபே அது போல் ஆடுறாங்க பாகிஸ்தான். கண்டிப்பாக இந்த மாதிரி போச்சுன்னா பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாழ்க்கை வளராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்துடன் பேசியிருக்காருங்க. ஆமாங்க, சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோடனே நம்ம தலைவர் பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிருக்காங்க, நியூசிலாண்டுக்கு. 5 போட்டி கொண்ட T20 சீரீஸ் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4-1 சொல்லிட்டு தொடர எழுந்துட்டாங்க. அதுவும் 5 T20 போட்டி படு தோல்விங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டி பாகிஸ்தான் இறங்கி ஒரு 130 அடித்தாங்க. சரி 130 ஒரு வேள் போலிங் பிச்சு போலக்கு சொல்லிட்டு பாகிஸ்தான் டஃப் பண்ணவங்க பார்த்தா நியூசிலாண்டு வெறும் 10 ஓவரில் சீப்போன்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சுட்டு போயினேன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் பேட்டிங் பிச்சு, உங்களுக்கு போலிங் பிச்சா கேட்குற மாதிரி ஒரு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி பாகிஸ்தான் எதிர்பார்க்காங்க. ஏதோ ஒரு மேட்ச்னா ஜெயிச்சாங்களே, அட்லீஸ்ட் அதுவும் தோற்றுந்தான் ஒரு படு தோல்வி, வரலாற்று காணாத தோல்வி. 5 போட்டி தோல்வின்றது யாராலும் ஏற்றுக்க முடியாது. பட் பாகிஸ்தான் அஃப்ரிடி சொன்ன மாதிரி கரெக்டு தாங்க, ரொம்ப மோசமான ஒரு நிலைமை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரிலாம் போச்சுன்னா அந்த நேபாள், ஆப்கானிஸ்தான் சூப்பராக இருக்காங்க, ஜிம்பாவே அது போல் டீம் போல் போய்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பாகிஸ்தானோட தொடர்ந்து தோல்விக்கும் அவங்களோட எப்படி சொல்கிறது, இந்தமாரி ஃபார்மில் எந்த பிளேயரும் இல்லை, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.